ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சோ ஜாலியா இனி என்னோட ரூம்ல வந்து பெட்ல அதிகாரமா உட்கார்ந்துட்டு இருக்க. இனியன் ஒய்ஃப் ஊர்ல இருந்திருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல இனியனுக்கு ஏதாவது ரோட் விடுறியா? இங்க பாரு, இனிமே நீ கீழே மட்டும்தான் இருக்கணும், மேல வரவே கூடாது. இங்க இல்ல, வேற எந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும். புரியுதா? புரியுதுங்க. சரி, என் கூட வா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. வா. என்ன வேலை பண்ணணும் உங்களுக்கு? சொன்ன செஞ்சிருவல்ல? சொல்லுங்க, செய்யறேன். உனக்கு பெடிக்யூர் பண்ண தெரியுமா? பெடிக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதுங்க. ஓ சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல, எனக்கு என்னன்னு தான் தெரியாது. நீங்க வேணா அதை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அந்த மாதிரியே பண்ணிடுவேன். அதை எப்படி பண்ணணும்னா, முதல்ல காலை சுடு தண்ணியில கழுவிக்கணும். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஃபைல் பண்ணணும். ஃபுல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்ல மசாஜ் கிரீம் போட்டு மசாஜ் பண்ணணும். அவ்வளவுதான். அப்புறம் உனக்கு நெயில் பாலிஷ் போட தெரியும்ல? தெரியும். சரி, ஓகே. நீ போய் சுடு தண்ணி வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. நான் அதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி. இங்கே வச்சிரு, நீ அங்க உட்காந்துக்கோ. இத மடியில போட்டுக்கோ. இந்தா, இத வச்சு காலை கிளீன் பண்ணணும். ஓகேவா? முதல்ல கால் எடுத்து சுடு தண்ணியில வச்சுக்கணும். முதல்ல காலை நல்லா தொடச்சிட்டு கிளீன் பண்ணு. ராசாத்தி, இங்க வா. அத்தை கூப்பிடுறாங்கல்ல, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. குடு. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அவ காலை கழுவி சுத்தம் பண்ணிட்டு இருக்க. ஏன் அத்தை? அது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏன் ராசாத்தி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல அத்தை. நீ எதுவும் சொல்ல வேணாம், தள்ளு, நான் அவகிட்டே போய் கேட்டுக்கிறேன். பாவம் அத்தை, அவங்கள எதுவும் கேட்காதீங்க. அவங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, நான் தான் அவங்களுக்கு உதவி பண்ண போனேன். ஏன் வேற யாராச்சும் பண்ண சொல்ல வேண்டியதானே? நீதான் பண்ணணுமா? இந்த பார், அவ என் அண்ணன் பொண்ணா இருக்கலாம், அதுக்காக உன்னை விட்டு கொடுக்க முடியாது. நீ இந்த வீட்டு மருமக, அத மறந்துட்டு வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன வேலைக்காரின்னு தானே மாமா சொல்லி வச்சிருக்காரு, நான் என்ன பண்றது அத்தை? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க. என்ன அர்த்தம்?
அத்தை, இந்த ஒரு தடவை மட்டும் செஞ்சிடுறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். என்னவோ பண்ணி தொலை. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ராசாத்தி. என்ன ஏதாவது வேலை சரியா செய்யாம சொதப்பிட்டியா? அத்தை வந்து ஏதோ திட்டின மாதிரி தெரிஞ்சது. இங்க பாரு, அத்தை மட்டும் நீ இனியன் பெட்ரூம்ல இருந்ததை பாத்திருந்தாங்கன்னா பலார்னு ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. ஏதோ பாவன்னு ஒன்னு அத்தை கிட்ட போட்டு கொடுக்காம இருக்கேன். ஒழுங்கா வேலையை பண்ணு. இந்தா. நல்லா இருக்குல்ல இது? இங்க பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? ஆமா. புனிதா, அண்ணா, கபடி கிரவுண்டுக்கு கோடு போடுற ஒயிட் பவுடர் அது எங்க இருக்கு? அது வாஷ் பேஷன் கீழே இருக்கும். ஏன் அங்க கொண்டு போய் வச்ச? கிரவுண்ட்லயே வச்சிருக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு. இந்த பிக்சர் பாரு. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது. நான் வேணா அண்ணன் கிட்ட சொல்லி வெளியில கூட்டு போக சொல்லவா? இல்ல, எனக்கு வெளியில போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ டிவி பாருங்க. ஐயோ, அது இன்னும் போரு. ஏதாவது ஐடியா சொல்லலாம்ல? வேற எந்த ஐடியாவும் வரலையே. பேசாம நம்மளே கேம் விளையாடலாமா? நாம எப்படி கேம் விளையாட முடியும்? அதான் நம்ம 3 பேர் இருக்கோம்ல. ஐயோ, நான் வரல. அத்தைக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. பாருங்க, அண்ணியும் வரலன்னு சொல்றாங்க. சும்மா வாங்க விளையாடலாம். இல்ல, நான் வரல. நீங்க வேணா விளையாடுங்க, நான் பாக்குறேன். நாங்க 2 பேர் மட்டும் என்ன விளையாட முடியும்? இல்ல, என் அத்தை திட்டுவாங்க. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க வாங்க. அத்தை கேட்டா நான் உங்களதான் சொல்லுவேன். சரி, ஓகே, வாங்க, நான் பாத்துக்கிறேன். முதல்ல என்ன கேம் விளையாடுதுன்னு சொல்லுங்க. கண்ணம்பூச்சி. ஐடன்சிக்கா? இல்ல இல்ல, துணியால கண்ணை கட்டிக்கிட்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கிற விளையாட்டு. எனக்கு ஓகே. அண்ணி, உங்களுக்கு ஓகேவா? ரெடி. அப்ப முதல்ல நீதான் கண்ணை கட்டணும். அண்ணி, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க இருக்கீங்க? இங்க இங்கதான் சத்தம் கேக்குது. மாட்டீங்களா? இப்ப நீ உங்களுக்கு கட்டி விடு. இங்க இருக்கியா? ஹே, நீ வரியா? இல்ல, பரவாயில்ல, நீங்க விளையாடுங்க. பரவாயில்ல, வா. ராசாத்தியும் வந்தா அத்தை கிட்ட ராசாத்தி தான் விளையாட கூப்பிட்டான்னு சொல்லி மாட்டி விட்டுறலாம். வா ராசாத்தி. இல்ல, வேணாம். வாங்கல. அதான் இவ்ளோ பேர் கூப்பிடுறோம்ல, வா வா. பரவாயில்ல, வா. இப்ப ராசாத்திக்கு கட்டுங்க. நல்லா சுத்தி விடுங்க. இப்ப எப்படி பார்க்கலாம்? ராசாத்தி, இங்க.
இங்க வா, நம்ம 2 பேரும் ரூமுக்கு போயிடலாம். அப்பதான் அத்தை கிட்ட ராசாத்தி திட்டுவாங்க. வா, வாங்க வாங்க. வா வா. எங்க இருக்கீங்க? என்னடி இது? எரும மாடு வயசாச்சு, அறிவில்ல. கண்ணாம்பூச்சி விளையாடுற வயசா இது? இல்ல மாமா, அவங்கதான் விளையாட கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டா நீ விளையாட போயிடுவியா? ஏய், யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மள என்ன நினைப்பாங்க? ஓ, என் கண்ணு முன்னாடியே இருக்காத. உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஐயோ, என்னாச்சு? இல்ல, இவர் மேல தெரியாம விழுந்துட்டேன். இத மட்டும் உங்க வைஃப் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? இத பேர் யாராவது பார்த்தா கூட பெரிய ப்ராப்ளம் ஆகும். அறிவு இல்லையா உனக்கு? பிரியா, நீ டென்ஷன் ஆகாத. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. கூலாரு. ஈரா சத்தியம் இப்படி பண்ற? நீ சுத்தமா சரியில்லை. எப்ப பாரு இனியன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அவன் பெட்ல உட்கார்ந்திருந்த, இப்ப என்னடனா அவன் மேல விழுந்து புரண்டு இருக்க. நீ வேலைக்காரி, அத முதல்ல மறந்துடாத. இங்க பாரு, இதெல்லாம் முதல்ல கிளீன் பண்ணு. ச்சே. கண்ணாமூச்சி விளையாட கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் தியா. ஏமா ரியா சாப்பிடவில்லையா? இல்ல மாமா, வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சாப்பிடுங்க. மாமா உட்காரு, சாப்பிடு. இல்ல அங்கிள், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் இவங்களோட சாப்பிட்டுக்கிறேன். சரி. என்னம்மா, எங்க வீட்டு சாப்பாடு டேஸ்ட் செட் ஆயிடுச்சா? ஐயோ அங்கிள், சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. ஓ, வாசனை இப்பவே சூப்பரா இருக்கு. எல்லாம் ராசாத்தியோட கைப்பக்குவம் தான். சரியான ஆளுதான் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அங்கிள். ஐயோ, இவ எல்லாரும் முன்னாடி ராசாத்தியா வேலைக்காரின்னு உளறி வைக்க போறா. ஏய் பாத்ரா, என்னாச்சுப்பா?
இதுக்குதான் சாப்பிடும்போது எதையும் நினைக்க கூடாதுன்னு சொல்றது. சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கணுமாங்க? ஏய் போதும். என்னடா எழுந்துட்ட? போதும். அக்கா நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். இல்ல, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன். ம் சரி. வாங்க சாப்பிடலாம். ஆஹா பரவாயில்ல, நான் அப்புறமா அத்தையோட சாப்பிட்டுக்கிறேன். ராசாத்தி, என்ன காரியம் பண்ற நீ? முதல்ல எந்திரி. எவ்வளவு திமிரு இருந்தா இனியன் சாப்பிட்ட தட்டுல நீ சாப்பிடுவ? ஏய் என்னாச்சு? ஏமா என்ன பிரச்சனை? இவ பண்ண காரியத்தை நீங்க பாத்தீங்க, கொன்னே போட்டிருப்பீங்க. ராசாத்தி, நீ என்னடி பண்ண? ரியா, ராசாத்தி என்ன பண்ணா? அவ பண்ண காரியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா இவள வீட்லயே வச்சிருக்க மாட்டீங்க, அடிச்சு துரத்திருப்பீங்க இந்நேரம். ராசாத்தி என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல அத்தை. என்னது ஒண்ணும் பண்ணலையா? வேலைக்காரி நீ? எது வேற? இனியன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டது மட்டும் இல்லாம எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவ? ஏய், மங்க மங்கை யார பாத்தடி வேலைக்காரின்னு சொல்ற? ராசாத்தி எங்க வீட்டு மருமக, இனியனோட பொண்டாட்டி. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ அவளை வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்க. போனா போதுன்னு விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க. இங்க பார், நீ அண்ணன் பொண்ணா இருக்கலாம், அதுக்கு நீ என் மருமகளை உன் இஷ்டத்துக்கு வேலை வாங்குறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இல்லத்த, ராசாத்தி இனியனோட வைஃப்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. நான் இனியன் கிட்ட கூட உன்னோட வைஃபை பார்க்கணும்னு சொன்னப்போ என் வைஃப் ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னா. இனியன் தான் ராசாத்தி என் வீட்டு வேலைக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். டேய், ஏய் எல்லா பிரச்சனையும் நீதான் காரணமா? எதுக்குடா ராசத்தை வேலைக்காரின்னு சொன்ன? டேய் இனியா, எதுக்கு போய் சொன்ன? அப்பா அது வந்து